கட்சியை அங்கீகாரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டிட்டதுக்கு அப்புறம் தான். ஆனால் அந்த கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும்னு செல்வராஜன் ஒரு வழக்கறிஞர் மதுரை கோர்ட்டில் மனு போடுறாராமா. இதை நியூஸ் சேனல்லாம் எடுத்து ஃபிளாஷ் பண்ணி மக்கள் மத்தியில் தாவேக்காவோட பேரை கெடுக்கிறாங்களாமா. இப்போ புரியுதா? தங்கப்பா தக்க மாதிரி இருக்கா? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே விஷயம் தான். இந்த செய்தி ஊடகங்கள்லாம் உண்மையை சொல்றதை நிறுத்தி 2 வருஷம் ஆச்சு. அதே மாதிரி பல அரசியல் கட்சிகளோட உண்மை முகம் வெளிவர ஆரம்பிச்சிடுச்சு 2 வருஷமா. எப்போ தளபதி அப்படின்ற ஒருத்தர் வந்து அரசியல் கட்சி தமிழக வெற்றிக்கழகம்னு ஆரம்பிச்சாரோ அப்பவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த செய்தி ஊடகங்கள்லாம் பெண் நிறுவனத்துக்கிட்ட விலை போயிடுச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீமானோட உண்மை முகம் வெளியே வந்துருச்சு. திமுகவோட ஊழல் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தளபதி வந்ததுக்கு அப்புறமா பல பேரோட உண்மை முகங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தளபதி அவர்களை ஒழிச்சு கட்டினா மட்டுமே தான் மற்றவெல்லாம் தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தமிழக வெற்றி கழகத்து மேல கிளப்புற ஒரு அவதூறு தான் இதுவும். ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா.